கோவில் பணி. எந்த ஒரு ஜாதகத்துல குரு, சனி, கேது போன்ற கிரகங்கள் ஒன்னோட ஒண்ணு தொடர்புல, அதாவது குருவோட 5ஆம் பார்வை மற்றும் 7ஆம் பார்வை 9ஆம் பார்வை அமைப்புல சனி அல்லது கேது போன்ற கிரகங்கள் இருக்கிறப்ப உங்களுக்கு ஆன்மீக எண்ணம் அதிகமா இருக்கும். அவங்க ஆலயத்துக்கு செல்ற ஈடுபாடு, ஆலய பணி பார்க்குற அமைப்புல இருப்பாங்க. அதனை அடுத்து இதன் மூலமா அவங்க ஆலய பணி செஞ்சு பணவரவை பெறணும்னா பணபரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2, 9, 11ஆம் இடங்கள் இந்த குரு, சனி, கேது போன்ற கிரகங்களோட தொடர்புல இருந்தா அதன் மூலயமா அவங்க பணமும் ஈட்ட முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஆன்மீக அமைப்பை தவிர கோயில் அர்ச்சகரா இருக்கட்டும், இல்ல கோயில்ல ஐயரா இருக்கட்டும், எல்லாருக்கும் உள்ள ஒரு அமைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு 20 வயசுல இருந்து 60 வயசு மட்டும் குரு தசை மற்றும் சனி தசை நடப்புல இருக்கு. குரு தசை 16 வருஷம், சனி தசை 19 வருஷம்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பகுதியில 35 வருடங்கள் உங்களுக்கு அந்த ஆன்மீக அமைப்பு நீடிச்சிருக்கு. இது ஆலய ஆலயத்தை பாதுகாக்கிறவங்களா இருக்கட்டும், ஆலய ஈடுபாட்டுல அதிகமா இருக்கிறவங்களா இருக்கட்டும், உங்களை சுத்தி இருக்கிறவங்க கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமா காட்டுறாங்கன்னா அவங்களோட ஜாதகத்துல இந்த அமைப்பு அப்படியே இருக்கும். குரு பார்வையில சனி, கேது போன்ற கிரகங்கள் இருக்கும். அதனை அடுத்து உங்களுக்கு குரு தசையோ, சனி தசையோ, கேது தசையோ நடப்புல இருக்கும். நன்றி, வணக்கம்.